சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் முறைகேடுகளை கண்டிச்சு மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு கிட்டத்தட்ட தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை 20 நாளா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு வாங்சுக் அவர்கள். இந்த சோனம் வாங்சுனுடைய இந்த போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இப்போ போலீஸார் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து சிகிச்சைக்காக அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். இதனால் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சேர்க்கப்பட்டிருக்காரு, அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இதனால் டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. அவரை அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த இடத்துலேருந்து இது டெல்லி ஜந்தர் மந்தர், ஸோ இந்த பகுதியிலேருந்து இப்போ அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது மோசமடைஞ்சிட்டு வருது. இன்னும் இவர் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு இந்த ஆர்கன், அதாவது உடல் உறுப்புகள்லாம் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ந்து பரிசோதனை செஞ்சுட்டு வந்த மருத்துவர் தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போ அடுத்தானது இப்போ அவரை இப்போ மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு அவசர சிகிச்சை மேற்கொண்டுட்டு வரதா சொல்லப்படுது. அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். पूरे दिन में तो दिल्ली पुलिस ने उस समय सोनम वांगचुक के साथ धक्का मुक्की करके मार पिटाई करके उसी समय मार पिटाई की गई है. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ்குமார், இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் இந்த போராட்டத்தை நான் தொடர்வேன் அப்படின்னு தான் அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போ அவசர கதியில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது? இவரை இப்போ மருத்துவமனையில் கூட்டிகிட்டு போயிருக்க நிலையில் அங்கே நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறத பார்க்குறோம். என்ன நடக்குது ரமேஷ்? அதாவது கடந்த 20 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய சப்தர்ஜங் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் உள்ளுறுப்புகள் சீராக இருப்பதாகவும் அவருக்கு நினைவு இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்கான மிக முக்கியமான காரணம், அவர் 20 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைய தினம் அவருடைய போராட்டம் 21வது நாளை எட்டியிருந்தது. ஆனால் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை மோசமடைந்து வந்ததால் அதனை கருத்தில் கொண்டு காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்பு பிறப்பித்த உத்தரவும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் கடந்த 20 நாட்களாக அவர் சாப்பிடாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பதால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோ வரை அவருடைய உடல் எடை குறைந்திருந்தது. மேலும் அவருக்கு இரத்த அழுத்தமும் கூட மிக குறைவாக வந்திருந்தது. இது இப்படியே நீடித்தால் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து உள் உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருந்தது. எனவே அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவருடைய உடல்நிலையை மத்திய அரசினுடைய மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் எனவும், எந்த ஒரு தனிநபருடைய உயிரும் விலை மதிப்பானது என டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் அதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு, நிச்சயம் நீங்கள் சொல்வது உண்மைதான், ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது, எனவே அவருடைய உடல்நிலையை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து உரிய நேரத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவோம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வந்ததால்
இந்த நடவடிக்கையை டெல்லி காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட போது அங்கு திரண்டிருந்த சோனம் வாங்சுக் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு ஒரு கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. காவல்துறையினர் சிலர் மீது லத்தி சார்ஜ் தடியடி நடத்தியதாகவும் சிலரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்ததாலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்தும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அப்போது காவல்துறை தன்னுடைய பணியை செய்ய முயன்ற போது ஆதரவாளர்கள் இடையூறு ஏற்படுத்த முயன்றதால் சற்று சலசலப்பு ஏற்பட்டதாகவும், இருப்பினும் டெல்லி காவல்துறை உரிய நிதானத்தை கடைபிடித்து பாதுகாப்பாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அமைதியான முறையில் டெல்லி ஜந்தர் மந்தரை விட்டு காலி செய்யும்படியும் போராட்டக்காரர்களுக்கு காவல்துறை வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 2 நாட்களில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. நாடாளுமன்றம் என்பது இந்த ஜந்தர் மந்தர் பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. 20ஆம் தேதி சோனம் வாங்சுக் உள்ளிட்ட இவரது ஆதரவாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்வது என திட்டமிட்டிருந்தார்கள். அப்போது தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய சோனம் வாங்சுக், நான் ஜூலை 20ஆம் தேதி வரையாவது கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேன். நான் வெளிப்புறமாக பலவீனமாக இருப்பது போல தோன்றினாலும் மனதளவில் நான் பலமாக இருக்கிறேன். ஒருவேளை நான் உயிரிழந்து விட்டால் கூட பேயாக வந்து போராட்டத்தில் பங்கேற்பேன் என்று தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் தெரிவித்தார். பொதுவாக நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற சமயத்தில் காவல்துறை ஜந்தர் மந்தர் பகுதியிலே எந்த விதமான போராட்டங்களையும் அனுமதிப்பது இல்லை. அது ஒருவேளை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஏற்படும் என்று காவல்துறை கருதும். எனவே நாடாளுமன்றம் கூட இருப்பதும் இந்த காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 20 நாட்களாக தொடர்ந்து நடந்துட்டு வந்த போராட்டத்தில் இப்போ அவசரமாக சோனம் வாங்சுக் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI POவுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.